அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம். இந்த பகுதி எங்கே இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் அலகு 7ல் வரும். அப்புறம் பாடப்பகுதியில் 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இருக்குது, மொழிபெயர்ச்சி பகுதியில் இருக்குது. திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள். இதிலிருந்து ஏதாவது வருடமோ வேற ஏதாவது ஒரு செய்தி கண்டிப்பாக கேட்கலாம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். இந்த கேள்வி 2-3 தடவை வந்திருக்கு. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. 7 என்னும் சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். இந்த கேள்வியும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த திருக்குறள் பற்றியுள்ள செய்திகளெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி வரும். நன்றி. டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் பிளேலிஸ்டில் இருக்குது, பார்த்து பயனடையுங்கள். இந்த முந்தைய ஆண்டுள்ள பொதுத்தமிழ் முழுமையான வினாவிடைகள் பிளேலிஸ்டில் இருக்குது, பார்த்து பயன்படுங்கள். நன்றி.